வணக்கம். உங்களுடன் லதா. மீண்டும் 5 எழுத்துக்கள் இன்றும். அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல கங்கா, ஜமுனா, டப்பா, தாமுத, பாலாப இந்த எழுத்துக்களை பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் க பார்த்திருக்கோம். இது சாதாரண வடிவம். அடுத்து அதுக்கு அடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய அடுத்த வடிவம் க க க. மூணாவது வடிவம் என்ன பார்த்தோம்? இந்த ரெண்டு உச்சரிப்புக்கு நடுவுல க. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த கன்ற மிடில் சவுண்ட் உச்சரிப்புல வரக்கூடிய லெட்டர்ல இருந்து அப்படியே இந்த சாதாரண வடிவத்தை தாண்டி மேல போச்சுன்னா எப்படி இருக்கும், அது எச் சவுண்டோட டிராவல் ஆகும்போது எப்படி இருக்கும், அந்த வடிவம் தான் இங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்த இந்த 3 வடிவங்கள்ல இருந்து இந்த க வடிவத்துல இருந்து உச்சரிப்புல இருந்து மேல லெப்ட் ஆகி போகும்போது எச் சவுண்டோட இருந்தா எப்படி, அதாவது கங்கால வர க, இது சாதாரண வடிவம், இது மிடில் இருக்கக்கூடிய வடிவம். இந்த மிடில் வடிவம் இந்த சாதாரண வடிவத்தை தாண்டி மேல போகும்போது இந்த க க, இந்த ஜ ஜ, ட ட, ப ப, த த. இவ்வளவுதான் வேரியேஷன் உச்சரிப்புல. இங்க பாருங்க, கங்கால க இருக்கும் போது அது கொஞ்சம் மேல அந்த க சவுண்ட்ல இருந்து மேல போகும்போது எச் சவுண்ட் க. அடுத்து இந்த இடத்துல ஜ பார்த்தோம், இந்த இடத்துல ஜ, அது ஜ. மூணாவது சவுண்ட்ல இருந்து 4வது சவுண்டுக்கு கேரி ஆகும் போது எச் சவுண்ட் ஆட் ஆகுது. அவ்வளவுதான். ஜ ஜ, ட ட. இது சாதாரண வடிவம். அடுத்தது இது மிடில் ப்ரொனன்சியேஷன்ல வரக்கூடிய சாஃப்ட் ப்ரொனன்சியேஷன் லெட்டர். இது ட ட, த த, ப ப. அவ்வளவுதான் உச்சரிப்பு. எழுதுற முறை இந்த 2 எழுத்துக்களை முதல்ல பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ச எழுதும் போது சர்க்கிள் போட்டு எழுதணும். அதாவது சன்ற ச, இதனுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் ச எழுதணும். இதனுடைய அடுத்த வடிவம் அழுத்தி சொல்லக்கூடிய இந்த லெட்டர்ல நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி, சர்க்கிள் போட்டு. இதே லெட்டர் சர்க்கிள் இல்லாம எழுதுனா எப்படி எழுதுவோம், அதுதான் இந்த க. இதுல ஒரு வெர்டிகல் லைன் ஆட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். ரெண்டாவது இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கும். இது க. இதே எழுத்து இந்த இடத்துல சர்க்கிளோட ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல லெட்டர்ல ஜாயிண்ட் இருக்கக்கூடாது. இது இருந்தா த. இந்த 2 லெட்டர், இதுவும் இந்த லெட்டரும், இது க, இது த, க, இது த. இவ்வளவுதான் வேரியேஷன். வித் சர்க்கிள் த, வித்தவுட் சர்க்கிள் க. அவ்வளவுதான் வேரியேஷன். இத ஒரு முறை திரும்ப எழுத பார்ப்போம். அதாவது எழுதி அத ஒன்னோட கனெக்ட் பண்ணி இதோட டச் ஆனா அது க. அதே லெட்டர்ல இந்த இடத்துல வித் சர்க்கிள் இருக்கு, இங்க வித்தவுட் சர்க்கிள். இந்த இடத்துல கனெக்ட் ஆகக்கூடாது. இவ்வளவுதான் வேரியேஷன். சோ இப்ப இந்த 2 லெட்டர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த ட லெட்டர் நமக்கு தெரியும் ஏற்கனவே. இந்த மாதிரி எழுதினா டன்னு, அதுல ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டா இந்த லெட்டர். இது ட, இது ட. இந்த லெட்டர் ஓவர். அடுத்தது இந்த லெட்டர். இதை நாங்க படிக்கும் போது இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பசங்க எழுதும் போது அப்படியே சேர்த்து மான்ற லெட்டரா வைக்கிறதுனால இப்போ இத சர்க்கிளோட சொல்லும் போது வேரியேட் ஆகுது. இந்த மாதிரி இந்த இடத்துல எங்கெல்லாம் சர்க்கிள் வருதோ அங்கெல்லாம் லைன் ஜாயின் ஆகாது. இதை நம்ம கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இது ப, பாலால வரக்கூடிய ப, பாரதியில வரக்கூடிய ப. ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் இருக்கு. சோ எச் சவுண்ட் ஆட் ஆகி நம்ம சொல்றோம். இதுல தாமுல வரக்கூடிய தல கூட எச் சவுண்ட்னா தா த. அவ்வளவுதான். இது ட ட, அந்த எச் சவுண்ட். அவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இது ஓவர். இந்த லெட்டர், அதாவது இந்த மா லெட்டர் எழுதுறோம் இல்லையா, அதுல கனெக்ட் ஆகக்கூடாது. இந்த இடத்துல சர்க்கிள் இருக்கணும். அவ்வளவுதான் வேரியேஷன். அடுத்து இந்த லெட்டர் பார்க்கலாம். இந்த லெட்டர் நமக்கு நல்ல அறிமுகமான லெட்டர் தான். அதாவது நம்ம ஈ எழுதுவோம் இல்லையா, அந்த ஈ லெட்டரை எழுதி அத இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைனை இந்த வெர்டிகல் லைனோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஜ அத நம்ம கத்துக்கணும் எழுத. இத மீண்டும் ஒரு முறை எழுதலாம். அதாவது
இ லெட்டரை எழுதி ஹரிசாண்டல் லைன் மூலமா வெர்டிகல் லைனை கனெக்ட் பண்ணும்போது இந்த ஜன்ற லெட்டரை நம்ம எழுத கத்துக்கிறோம். சோ எல்லா லெட்டருமே நம்ம எழுத கத்துக்கிட்டோம். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுக்கு மட்டுமே. எப்படி இந்த 4th வெரைட்டி க இந்த 3rd வெரைட்டி கல இருந்து மேல, அதாவது இது சாதாரண வடிவம், இது மிடில் இருக்கக்கூடிய க, இது லிப்ட் ஆகி வரும்போது எப்படி உச்சரிப்பு எச் சவுண்டோட வருது. இது இது க மிடில் சவுண்ட்னா இந்த சாதாரண வடிவத்தை தாண்டி க ஜ ஜ ட ட த த த ப ப. அவ்வளவுதான் வேரியேஷன். தொடர்ந்து பார்க்கும்போது புரியும். நன்றி.